சூரத்துல் அலக் அத்தியாயம் 96 சூலுற்ற கருவணு. திருக்குர்ஆனின் 96வது அத்தியாயம் அல் அலக். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னர் அருளப்பெற்ற மக்கிய அத்தியாயம் ஆகும். இதில் 19 திருவசனங்கள் இடம்பெற்றுள்ளன. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். 1 முதல் 5 வசனங்கள் வரை. முஹம்மதே, படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. அவனே சூலுற்ற கருவணுவிலிருந்து மனிதனை படைத்தான். முஹம்மதே, ஓதுவீராக. உம்முடைய இறைவன் பெரும் கருணையாளன் ஆவான். அவனே மனிதனுக்கு எழுதுகோலால் கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்பித்தான். இதுதான் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வல்ல இறைவன் அருளிய முதல் வேத அறிவிப்பு வஹி ஆகும். இந்த 5 இறை வசனங்கள் அருளப்பெற்றதை அடுத்தே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, இறை தூதர் என்ற மாபெரும் பொறுப்பை ஏற்றார்கள். இந்த முதல் இறை தூதே வாசிப்பு, எழுத்து, கற்றல், கற்பித்தல் ஆகிய கல்வி தகுதிகளை வலியுறுத்துகிறது. காரணம் அறியாமைதான். மனிதனின் முதல் எதிரி ஆபத்தான நோய். அறியாமை அகல கல்வி ஒன்றே தீர்வாகும். வேத அறிவிப்பின் தொடக்கம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வந்த இறை அறிவிப்பானது தூக்கத்தில் கண்ட உண்மை கனவாகவே இருந்தது. அப்போது அவர்கள் எந்த கனவு கண்டாலும் அது அதிகாலை பொழுதின் விடியலை போன்று தெளிவாகவே இருந்தது. பின்னர் தனிமையில் இருப்பது அவர்களுக்கு விருப்பமாயிற்று. ஆகவே அவர்கள் ஹிரா மலை குகைக்கு சென்று அங்கே பல நாட்கள் தனிமையில் தங்கியிருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலானார்கள். அந்த நாட்களுக்கான உணவை தம்முடன் எடுத்துச் செல்வார்கள். பிறகு அந்த உணவு தீர்ந்ததும் தம் துணைவியரான ஹதீஜாவிடம் திரும்பி வருவார்கள். அதை போன்று பல நாட்களுக்கு வேண்டிய உணவை தம்முடன் எடுத்துச் செல்வார்கள். இந்த நிலை ஹிரா குகையில் அவர்களுக்கு சத்திய வேதம் திடீர் என்று ஒரு நாள் வரும் வரை நீடித்தது. ஓதுவீராக. அன்று வானவர் ஜிப்ரீல் அவர்கள் அந்த குகைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓதுவீராக என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்று அவர்களுக்கு பதிலளித்தார்கள். அப்பொழுது நடந்த சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு எடுத்து கூறினார்கள். அவர் என்னை பிடித்து என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு இறுக கட்டி அணைத்தார். பிறகு என்னை விட்டு ஓதுவீராக என்று சொன்னார். அப்பொழுதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். 2வது முறையும் அவர் என்னை பிடித்து என்னால் தாங்க முடியாத அளவிற்கு இறுக கட்டி அணைத்து பின்னர் என்னை விட்டு ஓதுவீராக என்றார். அப்பொழுதும் நான் ஓதத் தெரிந்தவன் இல்லையே என்றேன். அவர் என்னை 3வது முறையும் என்னால் தாங்க முடியாத அளவிற்கு இறுக கட்டி அணைத்து பின்னர் என்னை விட்டு படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக என்று தொடங்கும் இந்த அத்தியாயத்தின் வசனங்களை அவனே மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்பித்தான் என்பது வரை 1 முதல் 5 வசனங்களை ஓதினார். தேற்றலும் வழிகாட்டலும். தொடர்ந்து ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு கழுத்தின் தசைகள் அச்சத்தால் படபடக்க அந்த வசனங்களுடன் தம் துணைவியர் ஹதீஜாவிடம் திரும்பி வந்து, எனக்கு போர்த்தி விடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அவ்வாறே அவர்களும் போர்த்திவிட அச்சம் அவர்களை விட்டு அகன்றது. அப்பொழுது ஹதீஜா, எனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்டுவிட்டு நடந்தவற்றை ஹதீஜா அவர்களிடம் தெரிவித்தபடி தமக்கு ஏதும் நேர்ந்து விடுமோ என்று தாம் அஞ்சுவதாகவும் கூறினார்கள். அப்பொழுது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அப்படி ஒன்றும் ஆகாது, நீங்கள் அதை நற்செய்தியாக கருதுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களை ஒருபோதும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டான். ஏனெனில் நீங்கள் உறவுகளை பேணி நடந்து கொள்கிறீர்கள், உண்மையை பேசுகிறீர்கள், சிரமப்படுவோரின் பாரத்தை சுமக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், சத்திய சோதனைகளில் ஆட்பட்டோருக்கு உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு தம் தந்தையின் குவைலித் சகோதரரான நௌஃபல் என்பாரின் புதல்வர் வரக்காவிடம் ஹதீஜா சென்றார்கள். நௌஃபல் அசத் என்பவரின் புதல்வரும், அசத் அப்துல் உஸ்ஸாவின் புதல்வரும், அப்துல் உஸ்ஸா குசை என்பவரின் புதல்வரும் ஆவார். வரக்காவின் தந்தை நௌஃபலும் ஹதீஜாவின் தந்தை குவைலிதும் சகோதரர்கள் ஆவர். வரக்கா அறியாமை காலத்திலேயே கிறிஸ்துவ சமயத்தை தழுவியராக இருந்தார். மேலும் அவர் அரபி மொழியில் எழுத தெரிந்தவராகவும் இஞ்சில் வேதத்தை அதன் மொழியிலிருந்து அரபி மொழியில் அல்லாஹ் நாடிய அளவுக்கு எழுதுபவராகவும் கண் பார்வை இழந்த முதியவராகவும் இருந்தார். வரக்கா சொன்ன விளக்கம்.
கதிஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையின் சகோதரர் புதல்வரே, உங்களுடைய சகோதரின் புதல்வர் முஹம்மத் கூறுவதை கேளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது வரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் சகோதரர் புதல்வரே, நீர் என்ன கண்டீர் என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் பார்த்தவற்றை அவரிடம் தெரிவித்தார்கள். அதை கேட்ட வரக்கா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீர் கண்ட இவர்தான் இறை தூதர் மூசாவிடம் இறைவனால் அனுப்ப பெற்ற வானவர் ஜிப்ரீல் ஆவார் என்று கூறிவிட்டு, உம்முடைய சமூகத்தார் உம்மை உமது நாட்டிலிருந்து வெளியேற்றும் சமயத்தில் நான் உயிருடன் திடகாத்திரமான இளைஞனாக இருந்தால் நன்றாயிருக்குமே என்றார். இதை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மக்கள் என்னை வெளியேற்றவா செய்வார்கள் என்று வியப்புடன் கேட்டார்கள். அதற்கு வரக்கா அவர்கள், ஆம், நீங்கள் பெற்றுள்ள வேதம் போன்றதை பெற்ற எவரும் மக்களால் பகைத்து கொள்ளப்படாமல் இருந்ததில்லை. உமது பரப்புரை பரவுகின்ற நாளில் நான் உயிருடன் இருந்தால் உமக்கு பலமான உதவி புரிவேன் என்று பதிலளித்தார். தடைப்பட்ட வேத அறிவிப்பு. அதன் பின்னர் வரக்கா நீண்ட நாள் வாழாமல் இறந்துவிட்டார். இந்த முதலாவது வேத அறிவிப்போடு சிறிது காலம் வேத அறிவிப்பு தடைப்பட்டது. அதனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையடைந்தார்கள். நமக்கு கிடைத்த தகவலின்படி எந்த அளவுக்கு அவர்கள் மனமுடைந்து போனார்கள் என்றால், மலை சிகரங்களிலிருந்து கீழே விழ பலமுறை முனைந்தார்கள். அவ்வாறு கீழே விழுந்து விடலாம் என்று ஏதாவது மலை உச்சிக்கு செல்லும் போதெல்லாம் அவர்களுக்கு முன்னால் வானவர் ஜிப்ரீல் அலைஹி அவர்கள் தோன்றி, முஹம்மதே, நீங்கள் உண்மையாகவே அல்லாஹ்வின் தூதர்தான் என்று கூறுவார்கள். இதை கேட்கும்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனப்பதற்றம் அடங்கிவிடும். அவர்களது உள்ளம் அமைதியாகிவிடும். உடனே மலை உச்சியிலிருந்து திரும்பி வந்து விடுவார்கள். வேத அறிவிப்பு தடைப்படுவது தொடர்ந்து நீண்டு செல்லும் போது மறுபடியும் அவ்வாறே சிகரங்களை நோக்கி செல்வார்கள். அப்பொழுது அவர்கள் முன்னிலையில் வானவர் ஜிப்ரீல் தோன்றி முன்போலவே கூறுவார்கள். முதல் வசனங்கள். குர்ஆனில் முதலாக அருளப்பெற்ற வசனங்கள் அருள் வளமிக்க இந்த திருவசனங்களே ஆகும். இவையே அல்லாஹ் தன் அடியார்களுக்கு புரிந்த முதல் கருணையாகும். அல்லாஹ் தன் அடியார்களுக்கு செய்த முதல் அருட்கொடையும் ஆகும். மனித படைப்பின் ஆரம்பம் சூளுற்ற கருவணு ஆகும் என்றும், மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் உயர்ந்தோன் அல்லாஹ் கற்பித்திருப்பது அவன் செய்த கொடையாகும் என்றும் இவ்வசனங்கள் உணர்த்துகின்றன. அல்லாஹ் கல்வி மூலம் மனிதனை சிறப்பித்து மேன்மைப்படுத்தி உள்ளான். வானவர்களிடமிருந்து மனித குலத்தின் தந்தை ஆதம் அலை அவர்களை பிரித்து காட்டும் தனிச்சிறப்பே இக்கல்விதான். கல்வி சில நேரங்களில் சிந்தனையில் இருக்கும், சில நேரங்களில் நாவில் இருக்கும், இன்னும் சில வேளைகளில் விரல்களால் எழுதும் எழுத்தில் இருக்கும். ஆக சிந்தனை, சொல், எழுத்து ஆகியன சார்ந்ததாக கற்றல் அமையும். எழுத்து இருந்தால் முந்திய இரண்டும் இருக்கவே செய்யும். ஆனால் முந்திய இரண்டும் இருப்பதால் எழுத்தும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. கல்வியே முதற்படி. எனவேதான் முஹம்மதே ஓதுவீராக, உம்முடைய இறைவன் பெரும் கருணையாளன் ஆவான். அவனே மனிதனுக்கு எழுதுகோலால் கற்றுக் கொடுத்தான். அவனே மனிதனுக்கு அவன் அறியாதவற்றை எல்லாம் கற்பித்தான் என இந்த வசனங்கள் கூறுகின்றன. எனவேதான் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுத்தால் கல்வியை சிறையிடுங்கள் என்று கூறினார்கள். ஒரு ஹதீஸில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கற்ற கல்வியின்படி செயல்படுபவருக்கு அவர் அறியாத ஞானங்களை எல்லாம் அல்லாஹ் சொந்தமாக்குவான் என்று கூறியுள்ளார்கள். வசனம் 6 முதல் 19 வரை. அவ்வாறன்று நிச்சயமாக மனிதன் தன்னை தன்னிறைவு பெற்றவனாக கருதுவதால் எல்லை மீறுகின்றான். மனிதா, உன் இறைவனிடமே திரும்பி வரவேண்டி உள்ளது. நபியே, அடியார் தொழும்போது தடுப்பவனை நீர் கண்டீரா? அந்த அடியாரானவர் நல்வழியில் இருந்தாலுமா அல்லது இறையச்சத்தை எடுத்து சொன்னாலுமா மனிதா, நீ தடுப்பாய் சொல். நபியே, அவன் உம்மை நம்ப மறுத்து புறக்கணிப்பதையும் நீர் கண்டீரா? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது அவனுக்கு தெரியாதா? அவ்வாறன்று அவன் இதிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக அவனது நெற்றி ரோமத்தை நாம் பற்றி இழுப்போம். அது தவறிழைத்த பொய்யுரைத்த நெற்றி ரோமம். அவன் தன் அவையோரை அழைக்கட்டும், நாம் நரகத்தின் காவலர்களை அழைப்போம். அவ்வாறன்று நபியே, அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர். அல்லாஹுக்கே சிரவணக்கம் செய்வீராக, அவனையே நெருங்குவீராக. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் முதல் 2 வசனங்களில் மனிதனின் அகம்பாவம் நிலை குறித்து தெரிவிக்கின்றான். எல்லை மீறும் செல்வன். தன் செல்வம் அதிகமாகி தன்னிறைவு பெற்றுவிட்டதாக கருதி அகம்பாவமும் பகட்டும் கொண்டு மனிதன் எல்லை மீறுகின்றான் என அல்லாஹ் அறிவிக்கின்றான்.
அடுத்த வசனத்தில் கண்டனமும் எச்சரிக்கையும் கலந்து அவனுக்கு அல்லாஹ் அறிவுரை கூறுகின்றான். மனிதா, உன் இறைவனிடமே திரும்பி வரவேண்டி உள்ளது என அந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது அல்லாஹ்விடமே திரும்பி செல்ல வேண்டி இருக்கிறது. அப்பொழுது உனது செல்வம் குறித்து அதை எவ்வாறு திரட்டினாய், எவ்வாறு செலவு செய்தாய் என்றெல்லாம் உன்னிடம் அவன் விசாரணை செய்வான். பேராசைக்காரன் வயிறு நிரம்ப மாட்டான். அவுன் பின் அப்துல்லா பின் உத்பா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, ஒருமுறை அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பேராசை கொண்ட இருவர் வயிறு நிரம்ப மாட்டார். ஒருவர் கல்வியை பெற்றவர், இன்னொருவர் உலகத்தை பெற்றவர். இருவரும் சமமாக மாட்டார். கல்வி அறிவு பெற்றவர் அளவிலா அருளாளனின் அன்பை அதிகப்படுத்திக் கொண்டே செல்வார். உலகத்தை பெற்றவரோ எல்லை மீறலிலேயே தொடர்ந்து நீடிப்பார் என்று கூறினார்கள். பின்னர் அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உலகத்தை பெற்றவருக்காக இந்த வசனங்களை ஓதி காட்டினார்கள். மற்றொருவரான கல்வியை பெற்றவருக்கு அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அஞ்சுபவர்கள் அறிஞர்கள்தான் என்னும் வசனத்தை ஓதி காட்டினார்கள். இக்கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றாகவும் பின்வருமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பேராசை கொண்ட இருவர் வயிறு நிரம்ப மாட்டார். ஒருவர் கல்வியை தேடுபவர், இன்னொருவர் உலகத்தை தேடுபவர். நபி தொழும்போது தடுக்க எண்ணியவன். அடுத்த வசனங்களில், நபியே, அடியார் தொழும்போது தடுப்பவனை நீர் கண்டீரா என்று அல்லாஹ் வினவுகின்றான். இவ்வசனங்கள் இறை சாபத்திற்கு ஆளான அபு ஜஹல் தொடர்பாக அருளப்பெற்றது. அவன் இறையில்லம் காபா அருகில் தொழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தான். அப்பொழுது உயர்ந்தோன் அல்லாஹ் முதல் கட்டமாக மிக அழகான முறையில் அவனுக்கு அறிவுரை கூறினான். அந்த அடியாரானவர் நல்வழியில் இருந்தாலுமா அல்லது இறை அச்சத்தை எடுத்து சொன்னாலுமா மனிதா நீ தடுப்பாய் சொல் என வினவினான். அதாவது, மனிதா, உன் எண்ணம்தான் என்ன? நீ தடுக்கும் இவர் தமது செயலில் நேரான வழியில் இருந்தாலுமா அல்லது இறை அச்சத்துடன் நடந்து கொள்ளுமாறு தமது சொல்லால் உத்தரவிட்டாலுமா இவரை நீ கண்டிப்பாய் தொழக்கூடாது என்று இவருக்கு நீ எச்சரிக்கை விடுப்பாய். அடுத்த வசனத்தில், நபியே, அவன் உம்மை நம்ப மறுத்து புறக்கணிப்பதையும் நீர் கண்டீரா என அல்லாஹ் வினவுகின்றான். அடுத்த வசனம், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது அவனுக்கு தெரியாதா என்று கேட்கின்றது. அதாவது, நல்வழியில் உள்ள இவரை தடுக்கும் இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், தனது பேச்சை கேட்டு கொண்டிருக்கின்றான், தனது செயலுக்கான பிரதிபலனை தனக்கு முழுமையாக வழங்குவான் என்பதெல்லாம் தெரியாதா? நெற்றி ரோமத்தை பற்றி இழுப்போம். அடுத்த வசனத்தில் உயர்ந்தோன் அல்லாஹ் மனிதனுக்கு கண்டனமும் எச்சரிக்கையும் விடுக்கின்றான். அவ்வாறென்று அவன் இதிலிருந்து விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக அவனது நெற்றி ரோமத்தை நாம் பற்றி இழுப்போம் என அந்த வசனத்தில் அல்லாஹ் தெரிவிக்கின்றான். அதாவது, தான் கொண்டிருக்கும் பகைமை மற்றும் பிடிவாதத்திலிருந்து அவன் விலகி கொள்ளவில்லையானால் மறுமை நாளில் அவனது நெற்றி ரோமத்தில் கருப்பு அடையாளம் இடுவோம். அடுத்த வசனத்தில் அது தவறிழைத்த பொய்யுரைத்த நெற்றி ரோமம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அதாவது, சொல்லில் பொய்யுரைத்து செயலில் தவறிழைத்து கொண்டிருக்கும் அபு ஜஹலின் நெற்றி ரோமத்தை பற்றி இழுப்போம். அவனும் அழைக்கட்டும், நாமும் அழைப்போம். அடுத்த வசனத்தில் அவன் தன் அவையோரை அழைக்கட்டும் என்று அல்லாஹ் அறைகூவல் விடுக்கின்றான். அதாவது, தன் கூட்டத்தாரையும் குடும்பத்தாரையும் உதவி கேட்டு அவன் அழைக்கட்டும், பார்க்கலாம். அடுத்த வசனத்தில் நாம் நரகத்தின் காவலர்களை, அதாவது வேதனை அளிக்கும் வானவர்களை அழைப்போம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அப்பொழுது தெரியும் வெல்வோர் யார், நமது அணியா அல்லது அவனது அணியா? அபு ஜஹலின் ஆணவம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, காபா அருகில் முஹம்மத் தொழுது கொண்டிருப்பதை நான் கண்டால் அவரது கழுத்தின் மீது நிச்சயமாக மிதிப்பேன் என்று அபு ஜஹல் சொன்னான். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எட்டிய பொழுது அவன் மட்டும் அப்படி செய்தால் வானவர்கள் அவனை கடுமையாக பிடித்து தண்டிப்பார்கள் என்று கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியிருப்பதாவது, ஒருமுறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் மகாமு இப்ராஹிம் அருகில் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அபு ஜஹல் பின் ஹிஷாம் நபி அவர்களை கடந்து சென்றான். அப்பொழுது அவன், முஹம்மதே, இதிலிருந்து உம்மை நான் தடுக்கவில்லையா என்று கேட்டான். மேலும் நபிகளாருக்கு எச்சரிக்கை விடுத்தான். பதிலுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவனை கண்டித்தார்கள், அவனை கடுமையாக எச்சரித்தார்கள். அதற்கு அவன், முஹம்மதே, எதை வைத்து என்னை மிரட்டுகிறீர்? இதோ பார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த பள்ளத்தாக்கில் மக்காவில் நிச்சயமாக நானே அதிகமான அவையோருக்கு சொந்தக்காரன் ஆவேன் என்றான்.
அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனங்களை அருளினான். அவன் மட்டும் தன் அவையோரை அழைத்திருந்தால் அந்நேரமே வேதனை அளிக்கும் வானவர்கள் அவனை பிடித்து தண்டித்திருப்பார்கள். அபு ஜஹலை தடுத்த அக்னி அகழ். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, மக்காவில் ஒருமுறை அபு ஜஹல், உங்களிடையே முஹம்மது இறைவணக்கம் வணங்குவதற்காக மண்ணில் தமது முகத்தை வைக்கிறாரா என்று கேட்டான். அப்பொழுது ஆம் என்று மக்கள் கூறினர். அவன், லாத் மற்றும் முசாவின் மீது ஆணையாக அவர் மட்டும் அவ்வாறு தொழுது கொண்டிருப்பதை நான் கண்டால் அவரது பிடரியின் மீது நிச்சயமாக நான் மிதிப்பேன், அவரது முகத்தை மண்ணுக்குள் புதைப்பேன் என்று சொன்னான். அவ்வாறே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த பொழுது அவர்களது பிடரி மேல் மிதிப்பதற்காக அவர்களை நோக்கி வந்தான். அப்பொழுது அவன் தன் கைகளால் எதிலிருந்தோ தப்பித்து வருவதை போன்று சைகை செய்தவாறு வந்த வழியே பின்வாங்கி ஓடினான். இதை கண்ட மக்கள் திடுக்குற்றனர். அவனிடம், உனக்கு என்ன நேர்ந்தது என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவன், எனக்கும் அவருக்கும் இடையில் நெருப்பாலான அகழ் ஒன்றையும் பீதியையும் இறக்கைகள் கொண்ட வானவர்களையும் கண்டேன் என்று சொன்னான். இதை பற்றி கூறுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் மட்டும் என்னை நெருங்கி இருந்தால் அவனுடைய உறுப்புகளை ஒவ்வொன்றாக வானவர்கள் பீத்தெடுத்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். இது குறித்தே அல்லாஹ் அவ்வாறென்று நிச்சயமாக மனிதன் எல்லை மீறுகின்றான் என்று தொடங்கி இந்த அத்தியாயத்தின் இறுதி வரை அருளினான். அவனுக்கு அடங்காதீர். அடுத்த வசனத்தில் அவ்வாறென்று நபியே அவனுக்கு நீர் கட்டுப்படாதீர் என்று அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான். அதாவது முஹம்மதே, வழிபாட்டில் நிலைத்திருப்பதிலிருந்தும் வழிபாட்டை அதிகமாக செய்வதிலிருந்தும் உம்மை அவன் தடுக்கின்றானே, அந்த விஷயத்தில் அவனுக்கு நீர் இணங்க வேண்டாம். அவனை பொருட்படுத்தாமல் விரும்பிய இடத்தில் நீர் தொழுவீராக. நிச்சயமாக அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான், உமக்கு உதவி செய்வான், உம்மை மக்களிடமிருந்து காப்பாற்றுவான். அல்லாஹ்வையே அணுகுவீராக. அடுத்து அல்லாஹுக்கே சிரவணக்கம் செய்வீராக, அவனையே நெருங்குவீராக என அந்த வசனம் கூறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் அடியார் தம் இறைவனிடம் அவனது அருளுக்கு இலக்காகி இருக்கும் நிலையிலேயே மிக நெருக்கமானது அவர் சஜிதாவில் இருக்கும் போதே ஆகும். எனவே நீங்கள் சஜிதாவில் அதிகமாக பிரார்த்தியுங்கள். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதஸ்ஸமாஉ ஷக்கத் என தொடங்கும் 84வது அத்தியாயம், இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என தொடங்கும் இந்த அத்தியாயம் ஆகியவற்றை ஓதும்போது இறுதியில் ஓதலுக்கான சஜ்தா செய்வார்கள். அல் அலக் இக்ர அத்தியாயத்தின் விரிவுரை இத்துடன் நிறைவுற்றது. எல்லா புகழும் உதவியும் அல்லாஹுக்கே உரியன. நல் வாய்ப்பும் பாதுகாப்பும் அவன் மூலமே கிடைக்கும்.